ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா 45 படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இன்னும் தலைப்பு வைக்கல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அரசியல் படமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே நம்மளே சொல்லியிருந்தோம், சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜி கிட்ட இது அரசியல் கதையாக இருந்தாலும் கூட யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்க வேணாம் அப்படின்னு. ஏன்னா அதற்குரிய விளைவை சூர்யா கங்குவா படத்தின் மூலம் ரொம்பவே அனுபவிச்சிட்டாரு. ஸோ அதனால் எந்தவித தனிப்பட்ட தாக்குதலும் வேணாம், தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியோட அந்த படம் ஒரு உண்மை கதை அப்படிங்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ஜெய்பி உண்மை கதை, சூரரை போட்டு உண்மை கதை, அப்படி பார்க்கும்போது இந்த படமும் உண்மை கதைனா யாருடைய கதை, எந்த கதை அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ஓடந்துறை நகராட்சி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் ஓடந்துறை சண்முகம் என்பவர் பார்த்திங்கன்னா அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்க ஏரியாவில் ரொம்ப ரொம்ப பிரபலம். அவர் பார்த்திங்கன்னா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இவர் தன்னுடைய தொகுதி மக்களுக்காக 500 வீடுகளுக்கு மேலே இலவசமாகவே கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இலவச காற்றாலைகள், இலவச மின்சாரம், வீட்டிற்கு வீடு தண்ணீர், கல்யாண மண்டபம் என மக்களுக்கு பல வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு அந்த புண்ணியமாக. ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த ஓமந்துறை நூராட்சி. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை அந்த தேர்தல்லையே தோக்கடித்தாங்க. ஸோ நிஜம் எப்படி இருக்குது பாருங்கள். மக்கள் யார் கெட்டவன், யார் துரோகி, யார் கொள்ளையடிக்கிறவன், ஊழல் செய்கிறவன், இவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனால் நல்லது செஞ்சால் அவங்கள தோக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓமந்துறை சண்முகம் விஷயத்துலேயும் இதுதான் நடந்திருக்கு. இப்போது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த கதையை தான் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவை வச்சு அவருக்கே உரிய நக்கல் நையாண்டியோட சூர்யாவுக்காக கொஞ்சம் கமர்ஷியலாகவும் எடுத்துகிட்ருக்காராம். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக சூர்யாவுக்கு இருக்கும் நம்புகிறாங்க. ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பயோபிக் என்பதால்